மூட்டு வலியோட வீக்கமா இருக்கா? காலை நல்லா மடக்கி நீட்டினா ஃபுல் ரேஞ்ச் போக மாட்டதா? முன்னாடி பண்ண மாதிரி இந்தியன் டாய்லெட்ல உட்கார்றது, மாடிப்படி ஏறி இறங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சூப்பரா பட்லார் பர்சிட்டிஸ் வாங்க பார்க்கலாம். எலும்புக்கும் இந்த இருக்கிற பெரிய முன்தொடையோட டெண்டன் முடியிற இடத்துக்கும் நடுவுல இருக்கிறது பேரு ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்குங்க. நம்ம ரிப்பீட்டடா மடக்கி நீட்டுறப்போ, ஓடுறப்போ, வாக்கிங் போறப்போ, படி ஏறி இறங்குறப்போ இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டிங்க. அது பண்றப்ப ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில இங்க இருக்கிற பர்ஸா வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அது இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி வீக்கம் வரும், வலி வருங்க. இது மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஐஸ் அப்ளிகேஷனுங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 தடவை 10ல இருந்து 15 நிமிஷம் அந்த வீக்கத்துக்கு ஐஸ். நம்பர் 2 கிரப் பேண்டேஜ்னு சொல்லுவோம். அது மாதிரி சிகப்பான துணியை சுத்தி அந்த இடத்த இம்மோபிலைஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுக்கணுங்க. நம்பர் 3 காலை இது மாதிரி நீட்டிட்டு நல்ல முட்டியை பிரஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா விடணுங்க. அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையா ரிலாக்ஸ்டா விடணும். இது பண்றது மூலியமா இங்க இருக்கிற பிரஷர்னால அந்த ஃப்ளூயிடோட அப்சார்ப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்ஜுரி இருக்குன்னா ஐஸ் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு ரெஸ்ட்டுக்காக ஒரு இமோபிலைசேஷனுக்காக இது மாதிரி சப்போர்ட் யூஸ் பண்ணணும். ஜென்டிலான சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணாதான் அதோட ஹீலிங் இம்ப்ரூவ் ஆகும். அந்த வீக்கமும் குறையுங்க. அந்த வீக்கம் குறைய ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் இம்ப்ரூவ் ஆயிட்டு வலி குறைஞ்சு நார்மலான வேலையை பண்ண முடியும். ஆனா ஒரு வலி வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணா சரியாயிடும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.